இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங்கில் நேற்று சந்தால் பழங்குடியின சமூகத்தினர் நடத்திய மாநாட்டில் ஜனாதிபதி முர்மு பங்கேற்றார். ஜனாதிபதி வருகையின் போது கவர்னர், முதல்வர், மாநில அமைச்சர்கள், தலைமை செயலர், டிஜிபி உள்ளிட்டோர் விமான நிலையத்தில் அவரை வரவேற்பது வழக்கம். இதுவே அரசின் புரோட்டோகாலும் கூட. ஆனால் சந்தால் மாநாட்டில் பங்கேற்க சென்ற முர்முவுக்கு மாநில அரசின் சார்பில் முறைப்படி வரவேற்பு அளிக்கப்படவில்லை. மேற்கு வங்க கவர்னராக இருந்த போஸ் ராஜினாமா செய்ததை அடுத்து தமிழக கவர்னர் RN ரவி அந்த மாநில கவர்னராக நியமிக்கப்பட்டுள்ளார். ரவி முறைப்படி மேற்கு வங்க கவர்னராக இன்னும் பதவியேற்கவில்லை. எனவே ஜனாதிபதியின் வருகையின் போது கவர்னர் அங்கு இல்லை. முறைப்படி முதல்வர் மம்தா பானர்ஜி அங்கு இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவர் ஜனாதிபதியை வரவேற்க வரவில்லை. அது மட்டுமின்றி மாநில அமைச்சர்கள், தலைமை செயலர், டிஜிபி என யாருமே ஜனாதிபதியை வரவேற்க வராதது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தவிர 5 லட்சம் பேர் கூடும் வகையிலான விஸ்தாரமான இடத்தில் சந்தால் மாநாட்டை நடத்த அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் மாநாட்டு கூட்டத்திற்கு வேறு இடம் ஒதுக்கியதாக மாநில அரசு அறிவித்தது. முன்பு அனுமதி வழங்கப்பட்ட இடத்தை விட பிந்தையது சிறியதாகவும் மக்கள் எளிதில் செல்லும் வகையில் இல்லாமல் வெகு தூரத்தில் இருந்ததாகவும் புகார் எழுந்தது. மேலும் ஜனாதிபதி பயன்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட கழிப்பறையில் முறையாக தண்ணீர் வசதி செய்யப்படாததும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஜனாதிபதி கூட்டம் நடந்த இடத்திற்கு செல்லும் வழியில் சாலையின் இருபுறமும் குப்பைகள் கொட்டப்பட்டிருந்ததும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரங்களால் தான் மிகுந்த மனவேதனையில் இருப்பதாக முர்மு கூறினார். மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி என் சகோதரியை போன்றவர். நான் இங்கு வருவதை அவர் விரும்பவில்லை என்றே தோன்றுகிறது. அதிபடியான மக்கள் சிரமமின்றி எளிதில் கூடும் இடத்தை விடுத்து மாநாட்டிற்கு மாற்று இடம் ஒதுக்கப்பட்டது ஏன் என புரியவில்லை. இங்கு நடந்த விஷயங்கள் எனக்கு மனவேதனை அளிக்கிறது என ஜனாதிபதி கூறினார். நாட்டின் உச்சபட்ச பதவி வகிக்கும் ஜனாதிபதியை வரவேற்காமலும் அவருக்கான ஏற்பாடுகளை செய்வதில் அலட்சியமாகவும் செயல்பட்டதன் மூலம் மம்தா பானர்ஜி அரசு ஜனாதிபதியை அவமதித்து விட்டதாக பிரதமர் உட்பட பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து மேற்கு வங்க மாநில அரசு விரிவான விளக்கம் அளிக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது.